பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. படைத்தலைவன் திரைப்படம் 19வது நாள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் லாபத்தை பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 17 கோடி லாபத்தை கொடுத்துருக்கு. மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. திரையரங்கில் படைத்தலைவன் அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் யாமினி சந்தர், கருடராம், ரிஷின் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் மற்றும் இந்த திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் நடித்த இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஜூன் 13ஆம் தேதி வெளிவந்து இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் வசூல் ஒவ்வொரு நாளும் மிக அருமையாக கொடுத்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் 19வது நாள் வெற்றி நடை போட்டுக்கொண்டு திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த திரைப்படம் லாபம் 17 கோடி கொடுத்துருக்கு. இந்த திரைப்படம் தயாரித்தது 4.5 கோடியில் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த திரைப்படத்தோட லாபம் என்பது கிட்டத்தட்ட 22 கோடி கிட்ட இந்த திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் மிக அருமையாக கொடுத்துருக்கு. ஏன்னா சிலரோட வேர்ல்டு லெவலில் சிலர் சொல்லுத காரியங்களை பொறுத்த வரைக்குமே நமக்கு கிடைச்ச அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் வசூல் மிக அருமையாக கொடுத்துருக்கு. வேர்ல்டு லெவலில் இந்த திரைப்படங்கள் 500 திரையரங்கில் வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த 2 வாரங்கள் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு மிக பிரமாதமாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் 10 கோடி கிட்ட இந்த திரைப்படங்கள் கொடுத்தது. இப்போ இந்த 9 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட வசூல் கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி கிட்ட இந்த திரைப்படம் கொடுத்துருக்கு. மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படம். இப்போ இந்த திரைப்படம் ஓடுறது ஒரு 10 திரையரங்கில் தான் இந்த திரைப்படங்கள் ஓட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக பல திரையரங்களை எடுத்துட்டாங்க. ராஜபாளையம் ஸ்ரீ பாலாஜி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 10, 2 ஷோ, 6 ஷோ மற்றும் 10 ஷோ ஓட்டுறாங்க, 4 ஷோ. அதே மாதிரி சிவகாசியில் எஸ்கே சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா 10 ஷோ, 2 ஷோ, 6 ஷோ, 10 ஷோ ஓட்டுறாங்க, 4 ஷோ. அதே போல் பார்த்தீங்கன்னா பழனியிலையும் 10 ஷோ, 2 ஷோ, 6 ஷோ மினி ரமேஷ் தேட்டரில். மற்றபடி பல இடங்களில் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ராஜா தேட்டரில் 10, 2.15, 6, 9 போன்ற இந்த திரையரங்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதே கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா காரிமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி தேட்டரில் 6, 9 அந்த மாதிரி போட்டுருக்கு. தேனியில் பாரதி ஹாலில் இந்த திரைப்படங்கள் 2 ஷோ ஓடுது. மிக அருமையாக இந்த திரைப்படங்கள் ஒவ்வொரு திரையரங்கிலும் வெற்றி நடை போட்டுக்கொண்டு மிக அருமையாக 19வது நாள் அடி எடுத்து கொடுக்கிறது. இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்கும் 17 கோடி கொடுத்துருக்குங்க. லாபம் மிக அருமையாக இந்த திரைப்படங்கள் 15 கோடி கிட்ட லாபத்தை கொடுத்துருக்கு. படத்தோட வசூலை எடுத்துருச்சு திரையரங்கு உரிமையாளருக்கு லாபத்தை அதிகமாக கொடுத்துருது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் அவங்க ஊரில் இந்த திரைப்படங்கள் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படங்கள் பாதி இடத்துல எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்கள் ஓடுகிற திரையரங்கு பார்த்தீங்கன்னா 23, 24 திரையரங்கில் தான் இந்த திரைப்படங்கள் ஓடுது. ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2னா நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஷோ, 3 ஷோ தான் இந்த படைத்தலைவன் திரைப்படங்கள் ஓட்டுறாங்க. மிக அருமையான களத்தில் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு. சென்னையில் ரோகிணி திரையரங்கில் தான் 11 ஷோ இப்போவும் ஓடிக்கிட்டு இருக்கு. 3ஆம் தேதி வரை தான் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக அங்கே ஓடும். அதுக்கடுத்து எடுத்துருவாங்க. இந்த 3ஆம் தேதிக்கு பிறகு இப்போ ஓடுன திரையரங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஷோ ஓட்டுறாங்க கிராமப்புறங்களில். மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் 4 ஷோ ஓட்டுற திரையரங்கில் வெளியிடுவாங்க. அது என்ன திரையரங்கு என்று உங்களுக்கு கட்டாயம் அப்டேட் கொடுக்குறேன். படைத்தலைவன் மிக அருமையாக சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பில் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் வசூலில் இவ்வளவு கோடி கொடுத்துருக்கிறது என்பது மிக அருமையாக உள்ளது. 20 கோடி, கிட்டத்தட்ட 20 கோடி என்பது மிகப்பெரிய ஒரு லாபம் தான். அதில் அந்த படத்தோட தயாரித்த 4.5 கோடி எடுத்துட்டா படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே 14.5 கோடி கிட்டத்தட்ட லாபம் பெற்றிருக்கு. படைத்தலைவன் திரைப்படம் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து இந்த திரைப்படம் திரை உரிமையாளருக்கும் சரி மற்ற தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் மிக அருமையாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் கேப்டன் திரைப்படங்களை போல மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது. இந்த திரைப்படம் ஓடுற திரையரங்கு திரும்பியும் சொல்கிறேன், ராஜபாளையத்தில் ஸ்ரீ பாலாஜியில் 10, 2, 6, 10 இந்த மாதிரி 4 ஷோ ரெகுலராக அந்த திரைப்படங்கள் ஓடும். 3ஆம் தேதி வரை தான் அந்த திரையரங்கில் ஓடும். அதே போல் சிவகாசி எஸ்கே சினிமாவில் 10, 2, 6, 10 ஷோ தான் ரெகுலராக அந்த திரைப்படங்கள் ஓடுகிறது. பழனியில் பார்த்தீங்கன்னா 10, 2, 6 மினி ரமேஷ் தேட்டரில் ஓடுது. கிருஷ்ணகிரியில் 4 ஷோ ஓட்டுறாங்க. ராஜா தேட்டரில் 10, 2.15, 6, 9 கிருஷ்ணகிரி மற்றும் பாக்கியலட்சுமினா 2 ஷோ. தேனியில் பார்த்தீங்கன்னா பாரதியில் 6 மற்றும் 2 ஷோ ஓட்டுறாங்க. இந்த திரையரங்கெல்லாம் நீங்கள் கண்டு மகிழுங்கள். படைத்தலைவனை வெற்றி நடையாக்கி மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் கொடுத்தது மிகப்பெரிய ரசிகர்களோட ஆதரவு தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு ஆதரவு கொடுத்தாங்களோ அதுபோல் படைத்தலைவன் திரைப்படத்திற்கும் வசூலில் பின்னி எடுத்து மிக அருமையாக 19ஆம் நாள் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படங்கள் 50 நாள் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே 35 கோடி கிட்ட வசூலை கொடுக்கும் அளவுக்கு இன்னும் நிறைய ஸ்க்ரீன் கொடுத்திருந்தா இந்த திரைப்படங்களோட வசூல்
வசூல் கிராமப்புறங்களில் அதிகமாக கொடுத்துருக்கும். காரணம் என்னன்னு தெரியல, பல பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த திரைப்படங்கள் வெளியிட்டாங்க. இப்பவும் இந்த திரைப்படங்களில் பாதி திரையரங்களை எடுத்து வெளியிட்டா, ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2ல விட்டா இந்த திரைப்படம் அதோட வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30 கோடி கிட்ட கொடுத்துரும். 5.5 கோடி லாபம் அந்த படத்தோட தயாரித்த லாபத்தை எடுத்துட்டாலும் கூட 30 கோடி லாபத்தை கொடுத்தா திரை உரிமையாளருக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு எம்ஆர்டி நிறுவனத்துக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கும். அதுபோல் இந்த திரைப்படத்தோட வசூல் டக்லைட் திரைப்படத்தை பின்னுக்கு தள்ளிடுச்சு. உலகநாயகன் எவ்வளோ பெரிய ஒரு சரித்திர நாயனாக கேப்டன் ரஜினியும் போன்ற பல ஆளுகளோட போட்டி போட்டு வந்தவங்க கேப்டன் விஜயகாந்த் ஒரு பையன் அதிலிருந்து ஒரு வாரம் தள்ளி தான் வந்தது. அந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே 15வது நாள் வசூல 2 நாளில் படைத்தலைவன் திரைப்படம் எடுத்துடுச்சு. அதுதான் மிக அருமையாக உள்ளது. ஒரு காலகட்டம் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரஜினி கமல் இருவருடையும் மோதி பாக்ஸ் ஆஃப் வசூல் அதிகம் கொடுத்துருக்கிறாரு. இன்று அவரோட பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் கமல் திரைப்படங்களோட வீழ்த்தி இந்த திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்துருக்குது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வெறும் 4.5 கோடி பட்ஜெட் தான் தக்லைப்பை பொறுத்த வரைக்கும் 100 கோடி 150 கோடியில் எடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்புகள் கொண்ட திரைப்படம். படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் நல்லா கொடுத்துருக்கு. உங்கள் ஊரில் எந்தெந்த ஏரியாவில் எந்த திரையரங்கில் எந்த ஸ்க்ரீனில் ஓடுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஊரில் ஓடுது, ஆனால் கரெக்டாக நமக்கு அப்டேட் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு கிடைச்ச அப்டேட்டை பொறுத்த வரைக்குமே இந்தந்த ஊர்களை தான் இந்த திரைப்படங்கள் ஓடுது. பொதுவாக காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மற்றும் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படங்கள் ஒரு திரையரங்கில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த திரையரங்குகள் பேர்கள் நமக்கு கரெக்டாக தெரியலை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த ஏரியாவில் இந்த திரைப்படங்கள் ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கு. 3ஆம் தேதிக்கு அடுத்து இந்த திரைப்படங்கள் மற்ற திரையரங்குகள் மாற்றப்படும். அந்த திரையரங்குகளை உங்களுக்கு வரிசையாக நான் திரையரங்கு வரிசையை பட்டியல் கொடுக்குறேன். படைத்தலைவன் திரைப்படம் ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போட்டுக்கொண்டு மிக அருமையாக குடும்பங்கள் கொண்டாடும் சரவெடியாக படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஆகிய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு சொல்லிக்கொள்வோம். மிகப்பெரிய மீடியாவுகளுக்கும் பத்திரிகை நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா தினம் உங்களுக்கு படைத்தலைவன் திரைப்படம் எங்கே ஓடுன்னு தினம் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாக்ஸ் ஆஃபீஸை நான் வசூலையும் கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த திரைப்படம் மிக அருமையாக பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸிலும் சரி வசூலையும் திரையங்களும் நின்று பேசும் அளவுக்கு படைத்தலைவன் மிக அருமையாக ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது வாரம் இந்த திரைப்படம் மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்த வாரம் ஆயிடுச்சுன்னா 5வது வாரம் இந்த திரைப்படம் திரையரங்கில் மிக அருமையாக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. பத்திரிகை நிறுவனம் மற்றும் ஊடகங்களும் மிகப்பெரிய ஒரு நன்றி. படைத்தலைவன் பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்குமே 15 கோடியை தாண்டிடுச்சு, லாபத்தை எடுத்துருச்சு. இனிமேல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. கேப்டன் திரைப்படங்களை போல நின்று படைத்தலைவன் என்று பேசப்படும் அளவுக்கு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வள வருகிறார். படைத்தலைவன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 20 கோடி லாபத்தை எடுத்திருக்கு. மிக அருமையாக படைத்தலைவன் வெற்றி 19வது நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.